ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. எஸ்ஸப்பா, இந்த நேரத்துல நாங்க வந்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க தகப்பனே. நாங்க கேட்கிற சத்தியம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் எஸ்ஸப்பா. அதற்கு தடையாக நாங்க எங்க நிலத்துல கல்லோ இல்ல முட்களோ இல்லாட்டினா எஸ்ஸப்பா வழியறகே இருக்கப்பட்ட நிலமாக எங்கள் இருதயம் இருக்காமல் எஸ்ஸப்பா நல்ல நிலமாக நீங்க மாற்றி கொடுங்க. இந்த விதை விதைக்கப்பட்டு 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ராஜா. நாங்க மனித வார்த்தைகளையோ சிந்தையோ கேட்க வரல, எங்க தேவாதி தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசப்பா, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளியை குறித்ததான காரியத்தை நேத்திக்கு தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஒளியா இருக்கிறோம். நமக்கு ஒளி தருவது கர்த்தர். அதற்கப்புறம் நமக்கு ஒளி தருவது முதல்ல நம்மளோட உடம்புல உடல் அளவுல பார்த்தனாலும் கண்கள் இருடா இருந்தா நம்மளுக்கு எல்லாமே இருட்டா இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் லெவல்ல பார்த்தாலும் சேம் தான். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் நம்மளுக்கு திறந்திருக்கணும். நம்ம தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஐஸ் திறந்திருந்தாதான் நம்ம அநேகருக்கு ஒளியா இருக்க முடியும். ஒன்ஸ் நம்ம ஒளியா இருந்தோம்னா அது யாரும் நம்ம வீட்டுல உள்ளவங்க இதை மறைச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்திற்கு ஒளி வேண்டும் என்று நம்மளை வீட்டில் வைப்பாங்க. பட்டணத்துல நம்மளை வைப்பாங்க. மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் ஒளிமங்கி எரியாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக நம்ம இருப்போம். நம்ம உலகத்திற்கே ஒரு ஒளியாக இருப்போம். சோ இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நேத்துக்கு நம்ம கூட பேசினாரு. சோ இன்னைக்கும் தேவன் ஒளியை குறித்துதான் நம்ம கூட இடைப்பட போறாரு. இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. சோ தேவன் அநேக வசனங்கள்ல இந்த ஒளியை குறித்து எங்கெங்க எழுதியிருக்கோ அதெல்லாம் தியானிச்சு ஏசப்பா நம்ம பேச போற அந்த காரியத்திற்காக நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். சோ நமக்கும் இந்த உலக மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள்ங்கிற அந்த பேரை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள்ல முக்காவாசி பேர் வந்து உலகத்தாராதான் இருக்காங்க. சோ நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள்னுங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே முதல்ல உலகத்துக்குரியவர்களா இருந்திருக்கோம். சோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களா இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போமா? இந்த இருள்ல இருந்து நடந்து வெளிச்சத்திற்குள்ளாக வந்திருப்போம். இந்த அந்தகாரத்துல இருந்து நடந்து ஆச்சரியமான இந்த ஒளிக்குள்ளாக வந்திருப்போம். அப்படின்னா என்ன? இந்த இருள் என்பது என்ன? வெளியரங்கமாக அநேக இருள்கள் இருக்கலாம். ஆனா நமக்குள்ள இருப்பதுதான் இருள். இது நேத்திக்கே தேவன் நம்ம கிட்ட வெளிப்படுத்தினார். இருளுக்குரிய காரியங்கள், வெளிச்சத்திற்குரிய காரியங்கள் இல்லாம இருட்டுக்குரிய காரியங்கள். இந்த இருட்டுக்குரிய காரியங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்குமா? உலகத்தை தான் காமிக்கும். இந்த இருட்டு தேவனை காமிக்காது. இந்த இருட்டுக்குரிய காரியங்கள் உலகத்திற்கு மட்டும்தான் இருக்கும். தேவனுக்குரிய எதுவுமே அதுல இருக்காது. ஏன்னா வெளிச்சம் தான் தேவனுக்குரியது. சோ உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை இது மூலமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க இருளில் உள்ளவர்களா, வெளிச்சத்தில் உள்ளவர்களா? சோ நம்ம வெளிச்சத்தில் உள்ளவர்கள்னா நம்ம யார் தெரியுமா? முதல்ல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சோ நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்தவர்களா இருந்தோம்னா நல்லா பாத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் விழுந்த கடமை. ஆனா அதற்காக தேவன் கிட்ட நம்ம பிரேயர் பண்ணும். சுவிசேஷம் எப்படி வேணாலும் நம்ம அந்த குட் நியூஸ் சொல்லலாம். ஒருத்தர் பிரேயர்ல கூட தாங்கலாம். அந்த ஆத்ம பாரம் நம்மளுக்கு வரும். சோ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சுவிசேஷம் அறிவிப்பது என்று நம்ம வாயை திறந்து பேசுவது மாத்திரம் அல்ல. ஏன்னா பைபிள்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? மனைவிகளே, உங்களுடைய கணவனுக்கு போதனையின்றி உங்கள் கற்புள்ள நடக்கையின் மூலம் அவங்களை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. சோ அந்த இடத்துல சுவிசேஷம் என்பது நம்மளுடைய நடக்கையாக இருக்கிறது. வேற இடத்துல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல சுவிசேஷம் என்பது 4 பேர் ஒரு ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் நம்ம எவ்வளவு உத்தமமா பண்றோம். ஏன்னா நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், மனிதருக்கென்று செய்யாதீங்கள் இருக்கு. அப்ப நம்ம அதை பிடிச்சு கொண்டு நம்ம நடக்கும்போது நம்மளை இது 100% உண்மை. கண்டிப்பாக இதை நோட் பண்ணுவாங்க. நான் அதை உங்களுக்கு ஒரு 100% அதுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். நீங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது அநேகர் உங்களை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி
பார்ப்பாங்க. இதை அநேகர் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு வகையான சுவிசேஷம் இருக்கிறது. நம்மளுடைய வீட்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னு இல்ல. ஆனா நம்மளுடைய ஜெபங்கள் மூலமாக ஒரு பிரச்சனை நம்ம வீட்ல சொல்லும்போது நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா நம்ம வீட்ல உங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறவர்கள்னு தெரியும். சோ அதை அதிகாரம் எடுத்து நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை மாற்றி தரும்போது அப்ப அங்கே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். குட் நியூஸ் அறிவிக்கப்படும். சோ இப்படி அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது நம்ம வாயினால மாத்திரம் கிடையாது. நம்மளுடைய வெவ்வேறு நடவடிக்கைகளாக நம்மளே நடமாடும் சுவிசேஷம் சொல்லுவாங்க இல்லையா? அது இப்படித்தான். நம்ம பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு சிலரை அதற்கு அபிஷேகம் பண்ணியிருப்பார். ஒரு சில நேரத்துல அந்த உந்துதலை தேவன் தருவார். ஆனா நம்மளுடைய நடக்கைகள், நற்கிரியைகள், நேத்திக்கு வாசித்ததும் இன்னைக்கு நம்ம கேட்கிற சத்தியம் 2ம் கிட்டத்தட்ட ஒரு மாரி. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்க நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் உள்ள பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும்ங்கிறது இந்த காரியம்தான். சோ நம்ம அந்தகாரத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னா இதெல்லாம் தான் அடையாளம். இல்ல அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இருளின் பிடியில நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்னு. நம்ம ஆசாரிய ராஜரீக ஊழியக்காரர்கள், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம், நம்ம மேல அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். சோ இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் நம்ம வந்து வெளிச்சத்துல நடக்கும்போது நம்மளுக்கு இருக்கு. 1 யோவான் 1வது அதிகாரத்துல பார்த்தோம்னா 5, 6 வசனங்கள்ல தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். பொய் சொல்லுகிறவங்க கிட்ட தேவன் கிட்ட பங்கு கிடையாது இல்லையா? நல்லா இன்னைக்கு நம்ம எல்லாமே டெய்லியும் மார்னிங் கடவுள் நம்மளுக்கு சொல்றது ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி நிறுத்தி அவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கண்ணை திறந்து அந்த கண்ணாடி வழியா நம்ம பார்த்து நம்மளுடைய குறை நிறைகளை எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்கேற்றவர்களாக நம்மளுடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ இன்னைக்கு தேவன் சொல்றாரு உங்ககிட்ட, என்னோட பிள்ளைங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏன் பிள்ளையா இருக்கிற உன்கிட்ட ஏன் இருளோட நடக்கை காணப்படுகிறது? உன் வாழ்க்கையில இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களோட ரிசம்பிளன்ஸ் லைட்டா தெரியுதே, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு தேவனுக்கு கேட்கிறார். நீங்க ஏசப்பாவோட பிள்ளை, நான் தேவனுடையவள், தேவனுக்குரியவள், நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்றேன், கண்டிப்பா என்கிட்ட இப்படி இருள் இருக்கும்னு நினைக்காதீங்க. வெளியரங்கமானதை அல்ல, உள்ள காரியத்தை தேவன் இன்னைக்கு பார்க்கிறார். அந்த இருளோட சாயல் ஒண்ணு தெரியுதே, உனக்கு தேவ சாயல் தானே இருக்கணும். தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், எப்படி அந்த இருளோட சாயல் உனக்குள்ளாக வந்தது? அந்த காரியம் எப்படி வந்தது? நம்ம கிட்ட எங்க அந்த சாயல் இருக்கு? எப்படி இது வந்துச்சு? இது என்னோடது கிடையாதே. உன்கிட்ட இந்த சாயல் வருது, என் பிள்ளைகிட்ட இந்த இது இருக்காதே, என் பிள்ளைகிட்ட எல்லாம் வெளிச்சத்துக்குரியதுதான் இருக்குமே, உன்கிட்ட ஒரு இருள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மளை வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். நம்மளை நிதானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இருளோட சாயல் உங்ககிட்ட எந்த இடத்துல இருக்கு? ஒருத்தர்கிட்ட பேசும்போது வஞ்சனையை உள்ளக்க வச்சுட்டு பேசுறீங்களா? அது இருளின் சாயல். ஒரு விஷயத்த தேவன் அல்லாமல் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களோட மூளையில யோசிச்சு செயல்படுறீங்களா? அது இருளின் சாயல். புரணி பேசுறீங்களா? அது இருளின் சாயல். லௌகிக்கு கவலைகள் இருக்கிறதா? அது இருளின் சாயல். இச்சைகள் இருக்கிறதா? அது இருளின் சாயல். இது எல்லாமே இந்த சாயலை விட்டு நம்ம கம்ப்ளீட்டா அவருடைய சாயலுக்கு வருகிறவர்களா இருப்போம். நீங்க மனதிற்குள்ளாக போதும் எஸ்அப்பா, மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் பெஸ்டா இருக்கேன். ஆனா தேவன் அப்படி பார்க்க மாட்டாரு. அவரோட கம்பேரிஷன் மித்தவங்களுக்கும் உங்களுக்கும் கிடையாது. அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. தன்னுடைய மனவாட்டிக்குரிய ஸ்டாண்டர்ட். அதை தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாரு இல்லையா? சோ தேவன் இன்னைக்கு நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. சோ இன்னைக்கு அநேகர் நம்ம இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? மரண இருளோட திசையில நம்ம இருந்தோம். சாதா இருள் இல்ல, மரண இருள். மரணத்துக்கு ஏதுவான அநேக காரியத்தின் இருளுக்குள்ளாக இருந்தோம். ஆனா தேவன் இன்னைக்கு பெரிய வெளிச்சத்திற்குள்ளாக, அந்த மகிமையின் வெளிச்சத்திற்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம்
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த வசனம் எவ்வளவு ஒரு ஜீவனுள்ள வசனமா இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இது இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்ன காரியம். நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்மளுக்குள்ளாக அந்த ஒளி பிரகாசிக்கும். நம்ம இருளான காரியத்திற்குள்ளாக ஒளி பிரகாசிக்கும் போது அந்த இருள் ஓடி போகும். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லையா. உங்களை சுற்றி எத்தனை பாவ காரியங்கள் இருந்தாலும் அது உங்களை பற்றி கொள்ளாது, அது வந்து உங்களை கேட்ச் பண்ணிக்காது. நீங்க எல்லாம் உங்கள் மேல படும். நம் தேவனுடைய ரத்தத்தால நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். ஆனா அது உள்ளக்கு கிரியை செய்து அது ஒரு மரமாக எழும்பாது. அந்த விதை உள்ளக்குள்ள போடப்படாது. அது நம்ம தேவனுக்குள்ள மெய்யான ஒளிக்குள்ள இருந்தோம்னா அந்த இருள் வந்த உடனேயுமே நம்மளை விட்டு நீங்கி போய்விடும். ஏன்னா நம்ம அபிஷேகத்துக்குள்ளேயே இருப்போம், ஒளிக்குள்ளேயே இருப்போம். ஏன் இன்னைக்கு இருள் பற்றி கொண்டு இருக்கிறது நம்மள? அநேக சமயத்துல நான் நல்ல 2 நாள் பயங்கர நல்லா இருக்கேன். ஆனா 3வது நாள் இந்த இருளுக்கு உகந்த காரியங்கள், நீங்க எந்த உலக காரியம் வேணாலும் இங்க ஃபில் பண்ணிக்கலாம், அது வந்து என்னை பற்றி கொள்ளுது, அது என்னை விட மாட்டேங்குது அப்படி நீங்க சொல்றீங்களா? அது ஆக்சுவலி பற்றி கொள்ளாது உங்ககிட்ட மெய்யான ஒளி இருந்தா. இந்த 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 போதனைகள், இந்த சத்தியத்தை எல்லாம் நீங்க கேட்டு அவர்கிட்ட ஜெபிக்கும் போது பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறும். இப்படி இருள் என்னை பற்றி கொள்ள வேண்டாம் ஏசப்பா, மெய்யான இந்த ஜீவ ஒளி இடத்துல எங்களை நடத்துங்க ஏசப்பான் நீங்க கேட்கும் பொழுது அந்த இருள் உங்களை பற்றி கொள்ளாது. யோவான் 8:12 வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 12. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கிறையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இவைகளை இயேசு சொன்னார். நல்லா பாருங்க, இனி கொஞ்ச காலம்தான், நம்ம கடைசி வருகையின் கடைசி நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட ஒளி இருக்கிறது. என்ன ஒளி? நீங்க பாத்தீங்கன்னா மோசே கூடாரம், ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் கட்ட சொன்னார். அவர் வந்து ஒரு மாதிரியை காமிச்சாங்க. ஒரு மாதிரியை தேவன் மோசேக்கு காண்பிச்சு அதபடிதான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாங்க. ஆசாரிப்பு கூடாரம் 2 பங்கா பிரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா அந்த 7 பொன் குத்து விளக்கு இருக்கும். அந்த ஸ்வீட் ஸ்மெல்லிங் இன்சென்ஸும்பாங்க. அந்த நல்ல நறுமணம் வாய்ந்த அந்த இது இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து அப்பம் இருக்கும், சமூகத்து அப்பங்கள். இந்த 7 பொன் குத்து விளக்கோட ஒளியில தான் இந்த சமூகத்து அப்பங்களை புசிக்கணும். சோ இயேசு கிறிஸ்து இப்ப அந்த ஒளியாக, இது வந்து ஒரு ரிசம்பிளன்ஸ். ஆனா 2000 வருடத்துக்கு முன்பதாக அதை தேவன் நிறைவேற்றினார். ஏசப்பா ஒளியா வந்தாரு, அவர் வார்த்தைகளை கொடுத்தார். இதெல்லாம் ஒரு அடையாளமாக நடந்தது இல்லையா? அந்த மக்களுக்கு எல்லாம் அப்பம், 5 அப்பம் 2 மீனை வச்சு பிட்டு அநேகருக்கு கொடுத்து போதனைகள் கொடுத்தார். அந்த போஜனம் தான் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. சோ அந்த ஒளி அந்த போஜனத்தை கொடுக்கும்போது அந்த ஒளியில அவங்க புசித்தார்கள், பலவானா மாறினாங்க. அதுலயும் வீழ்ந்து போனவர்கள் உண்டு, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், உலகமும் அவர்களை அறியவில்லை. நம்ம 2-3 வசனங்கள் வாசித்தோம் இல்லையா? இதே காரியம் இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறார். ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஒளியாக. இந்த ஆவியானவர் உடைய காலம் வருகை வரைக்கும் தான், 2ஆம் வருகை. அதற்கப்புறம் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த சான்ஸ் தான். அதையும் தாண்டி விடுங்களேன். நம்ம லைஃப் டைம்ல சரி, நம்ம வருகை எப்ப வேணாலும் வரலாம். உங்க லைஃபே எடுத்துக்கோங்க. தேவன் ஒரு பீரியடை அனுமதிப்பார். உங்களை வழி நடத்துவதற்கென்று ஒரு சமயத்தை அனுமதிப்பார். அப்போ உங்களுக்கு இந்த போதனைகளை எல்லாம் கொடுப்பார், வெளிச்சத்தை எல்லாம் கொடுப்பார். ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்கும். இந்த போதனைகள், இந்த மன்னாவை கொடுத்து உங்களை புசிக்க சொல்லுவார்.
அப்ப நீங்க புசிச்சு இந்த வெளிச்சத்துல புசிச்சு இந்த வேத வசனங்களை வாசித்து ஆவியானவரோட உதவியோட நீங்க அதை புசிக்கும் போது நீங்க பலவானா மாறுவீங்க. அடுத்த பிரகாரத்திற்குள்ளாக உங்களுக்கு நுழைய முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக. இல்லாட்டினா நம்ம வீழ்ந்து போகிறவர்களா இருப்போம். இன்னைக்கு மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். நம்ம எவ்வளவு அந்த ஒளியை நம்ம யூஸ் பண்றோம், எவ்வளவு நம்ம அங்கீகரிக்கிறோம். ஒரு ஒளி எனக்கு இருக்கிறது, வேத வசனத்துல உள்ள ரகசியம் புரிகிறதா? நம்மளுக்கு ஒளி இருந்தாதான் புரியும். இன்னைக்கு எத்தனை சத்தியங்கள் தேவன் நம்ம கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார், அது விளங்குதான்? இன்னைக்கு அநேக சமயத்துல நம்மளுக்கு அது விளங்குறதே இல்லை. ஏன்? அந்த மெய்யான ஒளியை நம்ம இன்னும் அக்செப்ட் பண்ணல. இந்த உலகத்தையே பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஆனா இந்த உலகத்திற்கு அது தெரியலன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்காங்க. உலகமும் அவரை அறியவில்லைன்னு. அவர் தான் இந்த உலகத்துக்கு ஒளியா, ஆனா அந்த உலகத்துக்கு அது தெரியலையா. ஆனா நீங்க உலகத்துக்குள்ளாக இல்லாமல் தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமான பரிசுத்த ஜாதியா இருந்தீங்கன்னா அந்த ஒளி உங்களுக்கு தெரியும். அந்த ஒளியில தேவனுடைய வசனம் என்ற போஜனத்தை உட்கொண்டு ஆவியானவருடைய பலத்தால உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்படுவான். உள்ளான மனிதன் பலப்படுவான். இந்த ஒளியை நம்ம இன்வைட் பண்ணுவோம் இருதயத்துக்குள்ள. இந்த ஒளி நமக்குள்ளாக இருக்கும்போது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். இந்த ஒளி வரும் பொழுது, இந்த ஒளி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இருள் பற்றி கொள்ளாது. எவ்வளவு மகிமையான அநேக காரியங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஒளி என்னென்ன நம்மளுக்கு செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த ஒளி இருக்கும்போது நம்ம பாதைகள்ல தவறு நடக்காது. இன்னைக்கு அநேக சமயத்துல என்ன பாதையில போறதுன்னு தெரியல. ஏன்? நம்மளுக்கு கண்ணு தெரியல. ஏன்? அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில இல்ல. அந்த ஒளி இருக்கும்போது, வெளிச்சம் இருக்கும்போது கரெக்ட், இதுதான் சரியான பாதை என்று நமக்கு தெரியும். அந்த பாதையில அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில அதிகமான தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். ஏன்? அந்த ஒளி இல்ல. அநேக நேரத்துல நம்மளுக்கு போஜனம் கிடைக்கல. ஏன்? அந்த ஒளி இல்ல. ஒளி இருந்ததுன்னா அப்பம் தெரிஞ்சிருக்கும். அப்பத்தை நம்ம புசிச்சிருப்போம். அந்த புசிச்ச அப்ப நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கும். அந்த ஒளி இல்ல. அநேக சமயத்துல நம்மளை இருள் பற்றி கொண்டிருக்கிறது. பாவம் நம்மளை பிடிச்சுக்கிட்டு விடமாட்டேன்னு நிக்குது. ஏன்? அந்த ஒளி இல்ல. அந்த ஒளி இருந்திருந்த பாவம் நம்மளை பற்றி கொண்டிருக்காது, இருள் நம்மளை பற்றி கொண்டிருந்திருக்காது. அநேக சமயத்துல இந்த ஒளி நம்மளுக்கு தெரியல. ஏன்? நம்ம உலகத்தாரா இருந்திருக்கிறோம். உலகத்தார் அல்லாமல் நம்ம இருந்திருந்தோம்னா, தேவனுக்குரியவர்களாக அந்த அந்தகார இருள்ல இருந்து நம்ம நடந்து வந்திருந்தோம்னா, இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக நம்ம போயிருப்போம். நம்ம ஒரு நடமாடும் சுவிசேஷமாக மாறியிருப்போம். நம்மளுடைய பேச்சுக்கள்ல மாத்திரம் இல்ல, நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய செயல்கள்ல, நம்மளுடைய முடிவுகள்ல, நம்மளுடைய நடவடிக்கைகள்ல ஒளி தெரிந்திருக்கும். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஒளியாக நம்ம மாறியிருப்போம். நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இந்த ஆச்சரியமான ஒளிக்கு முன்னாடி நம்ம நடந்து போக தயாராக இருக்கிறோம். தேவன் இன்னைக்கு நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த ஆச்சரியமான ஒளிக்கு கடந்து செல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா? இல்ல இருளுக்குள்ள இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க மெய்யான ஒளி தகப்பனே. ஆமென் ஏசப்பா. நாங்க அநேக சமயத்துல இருள்ல இருக்கிறோன்னே தெரியாம இருக்கிறோம் ராஜா. எங்க வாழ்க்கையில நாங்க எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகளுக்கு காரணம் நாங்க இருட்டுல இருக்கிறதுன்னே எங்களுக்கு தெரியல ஏசப்பா. நாங்க நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க சாட்சியாக இல்லாம இருப்பதற்கு காரணம் நாங்க இருட்டுல இருக்கிறதுனே எங்களுக்கு தெரியல ஏசப்பா. எங்களோட வாழ்க்கையில நாங்க அநேக பாவங்கள்ல அகப்பட்டு ஏசப்பா இருள் எங்களை பற்றி கொண்டு இருக்கிறதே நாங்க கவலைப்படுறதுக்கு காரணம் எங்க கிட்ட நாங்க இருட்டுல இருக்கோன்னே எங்களுக்கு தெரியல ஏசப்பா. ஒளியாக எங்களுக்குள்ள வாங்க தகப்பனே. உலகமோ அவரை அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது ஏசப்பா. இந்த உலகத்தை எடுத்து போட்டு எங்களுக்குள்ளாக ஒளியாக வாங்க. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதற்கு எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியம் எல்லாம் கேட்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்க உட்கொண்டு இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி விடுவிக்கப்பட்டவர்களாக, கட்டுகள் உடைக்கப்பட்டவர்களாக, ஒளியின் பிள்ளைகளாக நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
எங்க கிட்ட எந்த இடத்துல இருளின் சாயல் வேண்டாம் தகப்பனே. அது உம்முடைய சாயல் அல்ல, என் தேவனுடைய சாயல் அல்ல அது. அவர் ஒளியா இருக்கிறார். அப்ப நாங்க உம்முடைய பிள்ளையா இருந்தோமா, உம்முடைய சாயல் இருக்கும், நாங்களும் ஒளியா இருப்போம் தகப்பனே. இருளுக்குரிய சாயல் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. இந்த சின்ன சின்ன காரியங்கள் எங்களுடைய மாம்சத்துக்கு இன்பம் கொடுக்கலாம் தகப்பனே எசப்பா. ஆனா அது உம்முடைய சாயல் அல்ல எசப்பா, அது எங்களுக்கு வேண்டாம். எங்களை வெளிச்சத்துல நடத்துங்கப்பா. எங்களுக்கு நீங்க தான் வெளிச்சம், நாங்க அங்கீகரிக்கிறோம் தகப்பனே. குமாரன் குமாரன் என்று அங்கீகரிக்கணும் என்பது குமாரனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அங்கீகரிப்பதில்லை ஏசப்பா. நீங்க தான் தேவனுடைய மெய்யான குமாரன் என்று நாங்க அங்கீகரிப்பது ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க அங்கீகரிக்கணும். இன்னைக்கு நீங்க மெய்யான ஒளின்னு நாங்க அங்கீகரிக்கிறோம் ஏசப்பா. நீங்க வரும் பொழுது எங்களுடைய இருள் ஓடி போகும் தகப்பனே. தேவரீரோட வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. நீங்க பேசியிருக்கீங்க, நன்றி. விதைத்த விதை கிரியை செய்யட்டும், ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஏசப்பா ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.